குழந்தைங்களுக்கு லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது. விதவிதமா சாப்பாடு செஞ்சு தர சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதே நேரத்துல சத்துள்ளதாவும் இருக்கணும்னா இதை செஞ்சு கொடுங்க. 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதுல தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் கேழ்வரகு மாவு, 1/2 கப் சோள மாவு சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதை ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா முறுக்கச்சில சேர்த்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டுல சின்ன கண்ணுள்ள முறுக்கச்சில புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துரும். ஒரு தக்காளியை கீரல் போட்டு கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோங்க. தோல் தனியா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இது நல்லா வெந்துருச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா உதிர்த்தி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா குடை மிளகாய், கேரட், முட்டைக்கோஸ் சேர்த்து கால்வாசி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமா தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கறனால டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து வரனால மசாலா எல்லாம் இதோட நல்லா சேர்ந்து வந்துடும். இதை மெதுவா ஜென்டிலா நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உடையாம இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான கேழ்வரகு சோள நூடுல்ஸ் தயாராயிடுச்சு. கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.